T20 வேர்ல்டு கப் பரபரப்பான இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் இந்தியா ஒரு வழியாக வின் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 விக்கெட் 3 விக்கெட் போனதுக்கப்புறமும் விராட் கோலி நின்று 48 பாலுக்கு 50 ரன் அடித்தாலும் கடைசியாக 56 பாலுக்கு 76 ரன்னு பக்கம் அடித்து அவர் பெருமை சேர்த்துட்டார். அவர் கிட்டத்தட்ட இந்த ஹோல் T20 வேர்ல்டு கப்பில் பெருசாக ஃபார்மில் இல்லாட்டியும் கடைசி மேட்ச்சில் ஃபைனலில் அவர் விளையாண்டு எல்லோரும் பேசினபடி ஒரு வழியாக முடிச்சு கொடுத்துட்டாரு அவர் வேலையை. அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்து அக்சர் படேல் செம்மையான ஒரு மேட்ச்சில் இருந்தாப்புல. ஸோ ஓவராலாக 176 ரன்னு. அதுக்கப்புறம் சேசிங்கில் மாஸ்டரான சவுத் ஆஃப்ரிக்கா வந்தாங்க. ஓப்பனிங்கில் வந்து 2 விக்கெட் ஹென்ட்ரிக்ஸையும் மாக்ரமும் போனாலும் அதுக்கப்புறம் வந்து செம்மையாக விளாண்டாங்க. டிகாக் ஆகட்டும், ஹென்ட்ரிக் கிளாஸில் 50 ரன்னு செம்மையான ஒரு கட்டத்தில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்க போகுதுன்னு நினச்சி எல்லாருமே கைவிட்ட நேரத்தில் அக்சர் படேல் ஓவரில் வந்து ஹென்ட்ரிக் கிளாஸன் செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் தான் வந்து ஆபத் தாண்டவன் மாதிரி வந்தவர் தான் ஹர்திக் பாண்டியா. ஐபிஎல்லில் வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு மனுஷன் இங்கே வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி ஹென்ட்ரிக் கிளாஸன் விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து விக்கெட் அடுத்தடுத்து எல்லா விக்கெட்டையும் எடுத்ததுக்கப்புறம் கடைசியில் ஒரு 7 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப டைட்டான இருக்குது. இதையுமே வெடிச்சிற மாதிரி ஒரு மேட்ச்சு. ஆனால் இந்நேரத்தில் சொல்கிறேன், நைட்டு 12 மணிக்கு இதை போஸ்ட் பண்ணுறதுக்காக பேசுகிறதுனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக பேச முடியல. ரொம்ப எக்ஸைட்டிங்காக நாங்கள் இருக்கிறோம். இங்கே எல்லோரும் வெடித்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் சைடில் ஸோ எல்லோரும் ஒரு அழுகை. பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு பக்கம் அழுகிறாரு, விராட் கோலி ஒரு பக்கம் அழுகிறாரு, தேம்பி அழுகிறாரு ஹர்திக் பாண்டியா. ஏன்னா ஹர்திக் பாண்டியா அவ்வளோ விமர்சனத்தை வாங்கினார். அதே போல் விராட் கோலியுமே. ஸோ விராட் கோலி வந்து கடைசியாக வந்து நான் இதான் என்னோடய ஃபைனல் T20 இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இனிமேல் நான் இன்டர்நேஷ்னலில் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரோஹித் சர்மாவோட பெரிய கனவு கப் அடிக்கிறது, ஜெயிச்சிட்டாரு. அதே போல் ராகுல் டிராவிட்க்கு அது வந்து ஃபைனலாக அவரோட ஹெட் கோச்சாக இருந்த ஃபைனலாக இருந்தது. ஸோ ஓவராலாக வந்து நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது 17 வருடங்களுக்கு பிறகு திருப்பி வந்து இந்தியா வந்து இந்த கப் அடிச்சிருக்கு. ஸோ தோனி தலைமையில் இருந்ததுக்கப்புறம் ரோஹித் சர்மா தலைமையில் இந்த கப் அடிச்சிருக்கு. ஸோ ஹாப்பியான மூமெண்ட்டு. தேங்க்யூ வெரி மச். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.